பெட் ஃபார்மிங். இந்த டைம் நம்ம என்ன கார்டன் சீரீஸில் பார்க்க போகிறோன்னா ஒரு சீரீஸ் மாதிரி பார்க்க போகிறோம். என்ன சீரீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன். நம்மள மாதிரி பிகினர்ஸ்க்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் கிடைக்கிற வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஈஸியாக பண்ணலான்றது தான் இந்த சீரீஸ். இதை பற்றி இன்னும் பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனீரோபிக் கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது தான். அனீரோபிக் இந்த வேர்ட்லேயே தெரியுது. நம்ம கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா எங்கள் கார்டன்லேயே ஒரு சின்ன ஏரியாவை பார்த்து ஒரு பிட் தோண்டிட்டேன். இன்கேஸ் நீங்கள் கார்டனிங் டெரேஸ் கார்டனிங் அந்த மாதிரி எதனா பண்ணிங்கன்னா நீங்கள் டெரக்கோட்டா பாட் இல்லைனா வீட்டில் யூஸ் பண்ணுற பக்கெட்ஸ் அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா நான் இதில் கார்டன்லேயே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இதில் வாட்டர் எதுவும் ஸ்டாக்னேட் ஆகாது. வாட்டர் ட்ரைனேஜ் ரொம்ப ஈஸியாகிடும். இதே நீங்கள் இந்த மாதிரி டெரக்கோட்டா பாட் அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகிடும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு டெரக்கோட்டா பாட்லேயோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற பக்கெட்லேயோ கீழே ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நிறைய போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதோட ஃபஸ்ட் லேயர் ஒரு மாதிரி பெரிய பெரிய கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கிறது என்ன போட்டுக்கணும். ஸோ தட் வாட்டர் ட்ரைனேஜ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற எந்த மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் ரேட்ஸை அட்ராக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஒருவேளை அது அட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் அது ரொம்பவே கஷ்டமாகிடும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள் வேஸ்ட் ஒரு வேளை பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். ஸோ தட் கம்போஸ்ட் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் ஆகிடும். இப்போ நம்ம இந்த மெட்டீரியல்ஸ்லாம் சாயிலை லேயராக டம்ப் பண்ணிடலாம். இப்போ இதில் டேம்ப்னஸ் இல்லாமல் ஸ்டிங்கிங் ஸ்மெல் இல்லாமல் எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் நைட்ரஜன் ரெண்டுத்தையும் நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் ஒரு ரேஷியோவில். கார்பன் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற அந்த ட்ரைட் லீவ்ஸில் நிறைய இருக்குது. அதே மாதிரி நைட்ரஜன் வெஜிடபிள் வேஸ்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ண அன்வான்ட் கார்டன் பிளான்ட்ஸ்லேருந்தும் நிறைய இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவும் நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு டேம்ப்னஸோ இல்லை ஸ்டிங்கிங் ஸ்மெல்லோ வராமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம கார்பன் அதிகமாக யூஸ் பண்ணிட்டோன்னா என்ன ஆகணும், கம்போஸ்ட் ஆகிற ஸ்பீடு கம்மியாகிடும். இதே நைட்ரஜன் நிறைய யூஸ் பண்ணோன்னா அந்த இடத்துல டேம்ப்னஸ் நிறைய இருக்கும். கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷனில் ரொம்ப முக்கியமான காம்பனெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர் தான். ஒருவேளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இந்த செட்டப் ட்ரையாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த இடத்த மாய்ஸ்டாகவே வச்சுக்கோங்க. அப்பப்போ தண்ணி ஊற்றுங்க. அதே மாதிரி வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அந்த இடத்த கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ தட் கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ நம்ம இந்த எபிசோடில் அனீரோபிக் கம்போஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுவே ஈஸி தான். இதை விட ஈஸியாக சிம்பிளாக நம்ம எப்படி கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலான்றதை நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் எங்களோட சோஷியல் மீடியா பேஜ்லாம் ஃபாலோ பண்ணேன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் அதில் கம்போஸ்ட் பற்றின நிறைய டிப்ஸ் இல்லை இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். until then take care, bye bye.